எந்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றவர்களை பற்றி பேசியே காலம் கடத்தாதீர்கள். காலம் கடந்தும் மற்றவர்கள் உங்களை பற்றி பேசும்படி வாழ்ந்து காட்டுங்கள். உங்களால் பறக்க முடியவில்லை என்றால் ஓட ஆரம்பியுங்கள். ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள். நடக்கவும் முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல்லுங்கள். எந்த சூழலிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். வாழ்க்கை உங்களை ஒரே இடத்தில் புதைத்துவிடும். உனக்காக வாய்ப்புகளை யாராவது உருவாக்கி தருவார்கள் என்று எதிர்பார்க்காதே. 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும், அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தாலும், நீ உழைத்தாலும் மட்டும்தான் முடியும். வாழ்க்கையில் நமக்கு மட்டும் வாய்ப்புகளே வருவதில்லையே என்று வருத்தப்பட்டே பாதி வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் தான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விடுகிறோம். இன்னும் சொல்ல போனால், நாம் தவற விட்டது நமக்கான வாய்ப்புகள் தான் என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. உன் முயற்சிகளை வீழ்த்தி உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது, அந்த தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமல் போய்விடாது. எத்தனை தோல்விகள் உன்னை வட்டமிட்டாலும் நீ திட்டமிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. எல்லா தோல்விகளும் உன் முயற்சியை கண்டு ஒரு நாள் அதுவே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போய் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விட வேண்டாம். ஒன்றின் இறுதி இன்னொன்றின் துவக்கம் என்பதை நினைவில் வைத்து உங்களின் அடுத்த முயற்சியையும் பயிற்சியையும் துவங்குங்கள். வெற்றி உங்களுக்கு வசப்படாமல் போகாது. ஒவ்வொருவரும் வாழும் சூழல் மற்றும் அவர்கள் வாழும் வாழ்க்கைதான் அவர்களின் அடையாளத்தை நிர்ணயிக்கிறது. எப்படிப்பட்ட சூழலிலும் அனைத்திலும் வெற்றி அடைந்து விடுகிறார்கள். சில நேரங்களில் யதார்த்தம் என்பது நம்மால் கையாள முடியாத கைப்பந்தாக மாறிவிடுகிறது. இது நம் எல்லோருக்கும் ஏற்படும் ஒன்றுதான். ஆனால் வேறு வேறு கோணங்களில் ஜெயிக்க முடியாமல் போகின்றவர்களின் போராட்டங்களையும் யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. நல்லது கெட்டது என்ற பாகுபாடு இல்லாமல் சில சம்பவங்களை பார்க்கும்போது சில நேரம் நமது எதிர்பார்ப்புகள் நம் வாழ்க்கையை விட பெரியதாக மாறிவிடுகிறது. ஆனால் அதற்கான உழைப்பை மட்டும் நாம் பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுகிறோம். அதுதான் பல நேரங்களில் நமது தோல்விக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. உங்களுக்கு சிவபெருமான் மீது முழுமையாக நம்பிக்கை இருந்தால் மனதார ஒரு முறை ஓம் நம சிவாய என்றும் சிவாய நம என்றும் பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே நீங்கள் அதிகம் செல்லும் சிவாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் மெதுவாக சென்று கொண்டிருப்பதை போல் உணர்ந்தால் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது ஒன்றும் யாருக்கும் எந்த பாதிப்பையும் தரப்போவதில்லை. மாறாக அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரப்போகிறது. நீங்கள் நம்பினால் நம்புங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மாயாஜால உலகம். அந்த மாயாஜாலம் வேறு ஒன்றுமல்லை. நாம் மற்றவர்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்தால் நமக்கு இக்கட்டான சூழல்கள் வரும்போது அந்த சூழல்களிலிருந்து விடுபட நமக்கு சாதகமான ஒரு சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நாம் தான் அதை சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டால்தான் என்ன முடிவு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளவே முடியும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் தவிர்த்து விட்டாலோ தப்பிக்க நினைத்தாலோ நமக்கு எந்த அனுபவங்களும் கிடைக்காமலே போய்விடும். வாழ்வில் எதையும் யாரையும் எதிர்கொள்ளவே முடியாமல் பயந்து பயந்தே வாழ்க்கையை வாழ வேண்டியதாகிவிடும். இழப்புகள் வந்தால் இடிந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் அதைவிட பெரியதாக ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடைந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இழப்பு இலகுவாகி புதிய நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை நிச்சயம் நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களுக்கு மீட்டு தரும். வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் தேடும் கேள்விகளுக்கான பதில் நமக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை. சில பேர் அவற்றை அறிந்து கொள்ளாமல் சில பிரச்சனைகளில் சிக்கி விடுகிறார்கள். எல்லாம் தெரிந்திருந்தாலும் பல பேர் ஆசையாலும் பேராசையாலும் மாட்டிக்கொள்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வெளியில் இல்லை, நம்மிடம்தான் இருக்கிறது. அதுவும் நமக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் மிகப்பெரிய இருட்டில் இருக்கிறீர்கள், வெளிச்சத்திற்கு வந்து விடுங்கள். அந்த வெளிச்சமும் உங்களுக்குள் தான் இருக்கிறது. உங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை. ஈரம் இருக்கும் வரை மரத்தில் இலைகள் உதிர்வதில்லை. நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வில் நாம் தோற்பதே இல்லை. வாய்ப்புகள் நமக்கு அருகாமையில் வரும்போது அதை பற்றி கொள்ளாமல் தவற விடுபவன் அடுத்த வாய்ப்பை சந்திக்காமலே போக நேரிடலாம். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் பொறுமையோடு காத்து கிடக்கும். கொக்கு தனக்கான வாய்ப்பை தவற விடுவதே இல்லை. நீங்களும் காத்திருங்கள், கவனமாக இருங்கள். வலிகளை தாங்கும் பொறுமையும் அதை கடந்து செல்ல முகத்தில் எப்போதும் சிறு பொன்னகையும் இருந்தாலே போதும். எதுவுமே பெரியதாக தோன்றாது.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை இழந்த எல்லாமே ஒரு நாள் நிச்சயம் உன் காலடியை வந்தடையும். அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்த சூழலிலும் உன் நம்பிக்கையை நீ இழக்காமல் இருக்க வேண்டியதுதான். அனைத்து வளங்களையும் நலன்களையும் வாரி வாரி வழங்கும் தகுதி நமது நேர்மறை எண்ணங்களுக்கும் நமது நன்றி உணர்வுகளுக்கும் மட்டுமே உண்டு. எது வந்தாலும் கலங்காதீர்கள். நமது எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும். வெற்றியை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வெற்றி என்பது இறுதியானதும் அல்ல, தோல்வி என்பது அபாயகரமானதும் அல்ல. எது வந்தாலும் தைரியமாக தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதுதான் முக்கியமானது. உங்கள் எண்ணங்கள் தீவிரமாக இருந்தால், உங்கள் மனம் உறுதியாக இருந்தால், அந்த செயலே உங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுக்கும் கற்பக விருட்சமாக செயல்படும். உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மறையாக வைத்திருங்கள். எண்ணங்களில் எப்போதும் உங்கள் இலக்குகளை மட்டுமே நிரப்பி வைத்திருங்கள். உங்களின் கடின முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று உங்களை வெற்றி பெறவிடாமல் தடுக்கிறது என்றால் அது இறைவனின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம். நீங்கள் சந்திக்கும் பின்னடைவுகளும் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும் என்று உறுதியாக நம்புங்கள். எது நடந்தாலும் நடந்த பின் நடந்த எல்லாமே நம் நல்லதுக்காகத்தான் என்பதை நம்புங்கள். இந்த அணுகுமுறைதான் உங்களை அடுத்ததை நோக்கி பயணிக்க வைக்கும். இல்லையென்றால் அங்கேயே நின்று அழுது கொண்டு வாழ்க்கையை அழிந்து போக வைத்துவிடும். உங்களுடைய இப்போதைய நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய உறுதியான எண்ணங்களால் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைத்து அதை பின்தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்க்கை நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி மாறும். உன் வாழ்க்கை நேர்மையாயிருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, யாருக்கும் பணிந்து செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நேர்மையை மட்டும் எப்போதும் தவறவிடாதே. நீ நேர்மையை தவறவிடாமல் பார்த்து கொள்ளும் வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் உங்கள் வெற்றியை அடைவது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது அதைவிட முக்கியம். நம்முடைய முயற்சி வெற்றி அடைந்தால் அது நம் உண்மையான உழைப்புக்கு கிடைத்த ஆதாயம், தோல்வி அடைந்தால் அது நம் முயற்சிக்கு கிடைத்த அனுபவம். வாழ்க்கை உங்களுக்கு எதையும் கொடுக்காமல் ஏமாற்றி விடாது பெற்றது. எதுவாக இருந்தாலும் அதே இடத்தில் நின்று விடாதீர்கள். கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகருங்கள். உங்கள் இன்றைய நிலையை வைத்து நாளைய பொழுதும் இப்படியேதான் இருக்கும் என்று நிர்ணயித்து விடாதீர்கள். படைத்தவன் மனது வைத்தால் உங்கள் வாழ்வை சிறப்பாக மாற்ற ஒரு நொடி போதும். நம்பிக்கையுடன் இருங்கள். ஒரு நாள் அனைத்தும் நீங்கள் விரும்பியபடி மாறும். அந்த ஒரு நாள் இன்று அல்லது நாளையாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் விரைவில் நிகழும். நீங்கள் எப்போதும் மிக சிறப்பாக வாழ்வீர்கள். ஒரு நதிதான் செல்லும் வழியில் ஏதேனும் தடைகள் வந்துவிட்டால் தன்னை மாற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர அதே இடத்தில் நின்று கொண்டு யாரையும் குறை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காது. ஓடும் நதியைப் போல் வாழ்வில் என்ன நடந்தாலும் முடிந்தவரை நகர்ந்து கொண்டே இருங்கள். வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உண்மையாக இறைவனிடம் சரணடைந்து விட்டால் அழகிய நதியைப் போல் உங்கள் வாழ்க்கையும் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும். பேராற்றலிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும், அற்புதங்கள் நிகழும். கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகுங்கள். இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான். அவன் போக்கில் அனைத்தையும் விட்டு விடுங்கள். அவன் நிச்சயம் உங்களை நன்கு பக்குவப்படுத்துவான். பணமாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் செலவு செய்யும் முன்பு யோசியுங்கள். பெருமைக்கு செய்துவிட்டு பின்புறம் வறுமையில் மனக்கவலை அடைவதில் எந்த பயனும் இல்லை. எதிலும் எங்கும் அளவோடு அவமானப்பட வேண்டியதும் இருக்காது, அவதிப்பட வேண்டியதும் வராது. மாறிவிடும் அல்லது பழகிவிடும், இந்த இரண்டு தான் நடக்கும். இதை மீறி எதுவும் நடந்து விடாது, கவலைப்படாதீர்கள். நம்பிக்கைக்குள் உன் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை கண்டு கலங்காதே. உன்னுடன் ஒளியாய் நான் இருக்கும் வரை எந்த இருளாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் இருக்கின்றேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகின்றாய். அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம்? உன்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன். கடந்ததை பற்றி வருந்தாதே, வருவதை பற்றி கற்பனை செய்யாதே. நிகழ்வது அனைத்தும் நன்மைகே. வாழ்க்கை வேறு எங்கும் இல்லை, உன் கைகளில் தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கையில். நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்து விடாது. சிறு காலமாகலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். என் மீது நம்பிக்கை கொள். வார்த்தைகள் நம்முடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள். உங்களை சுற்றியுள்ளவர்களை
மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களை உயர்த்தும். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவதும் இல்லை, உன்னை இகழ்வதால் தாழ்ந்து விட போவதும் இல்லை. என்றும் நீ நீயே என்பதை புரிந்து கொள். மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன். பிறருடைய உத்தரவுக்கு பயந்து நடக்காதீர்கள். நாளடைவில் சிந்திக்கும் சக்தியை இழந்து விடுவீர்கள். உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். நிழலாக நான் இருக்கிறேன், கலங்காதே. இன்று உன்னை தடுக்கும் முதல் தடை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான். யாரையும் திரும்பி பார்க்காமல் நீ செய்வதை சீக்கிரம் செய். ஏனெனில் இங்கு பார்க்க வருபவர் எல்லாம் பாவம் பார்க்காமல் பறிக்கத்தான் நினைப்பார்கள். வீண் யோசனையை விட்டு விடுங்கள். காலம் உனக்கான இடையூறுகளை ஏற்படுத்துவதில்லை. நீ அதை எந்த கோணத்தில் பார்க்கிறாயோ அவ்வாறு உனக்கு காட்சி தரும். நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மறவாதே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் சவால்கள் வரும். ஒவ்வொரு சவாலும் உங்களை வலிமை கொண்டவராக மாற்றும். நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. காலம் அனைவரின் முகத்திரையையும் உடைத்தெறியும். உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இருங்கள். அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது? எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவரே வெற்றிக்கு தகுதியானவர். இன்று உன்னை தூக்கி கொண்டாடுபவர்கள் ஒரு நாள் இறக்கியும் விடலாம். எதற்கும் தயாராக இரு. வெற்றியடைய வேண்டும் என முடிவு செய்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் கிடையாது, இலக்கு மட்டும்தான். இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும். வேண்டாம் என்று நினைக்கும் போது அதையே கொடுத்து பரிசோதிப்பவர் அப்பன் ஈசன். வாழ்க்கையில நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை. நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டாம் என்று அசிங்கப்படுத்தவில்லை. நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன். ஆகவே கவலை கொள்ளாதே. உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று முத்திரை குத்தியவர்கள் அனைவரும் தலை குனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய். பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள். வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய். எல்லாம் நன்றாகவே நடக்கும். எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். இனி எதை இழந்தாலும் கவலை இல்லை என்று வாழும்போதுதான் மனதில் நிம்மதி குடியேறும். வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மனம் தளராதே, யாரும் இல்லை என்று வருந்தாதே. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறவன் எந்த நேரத்திலும் வெற்றியை காண்பான். தோல்வி என்பது முடிவு அல்ல, புதிய தொடக்கம். முயற்சி கொண்டவரின் பாதை வெற்றிக்கான பாதை. சவால்கள் உனக்கு தேவையான நம்பிக்கையை தரும். துணிந்து முன்னேறு, வெற்றி உன்னையே தேடி வரும். கடினமான காலங்கள் உன்னை தோற்கடிக்கவில்லை, அதனால் நீ இன்னும் வலிமையுடன் மாறினாய். இன்று ஒரு விதையாய் விழும் உன் முயற்சிகள் அனைத்தும் நாளை ஒரு பெரிய மரமாக மாறும். ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த ஒரு சிலரில் ஒருவனாய் நீயும் இரு. தோல்வியை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றவர்கள் வெற்றியை நிச்சயமடைய முடியும். இன்று ஒரே நாளில் முயற்சி செய்துவிட்டு முடியவில்லை, கிடைக்கவில்லை என்று மனம் உடைந்திருக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் நமக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல்லுங்கள். உங்கள் பாதையில் யார் உங்களுக்கு தேவையோ அவர்கள் காத்திருக்கிறார்கள். உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும். அதை யாராலும் தடுக்க இயலாது. உனக்கு எது பிடிக்குமோ அதற்காக உன்னால் முடிந்தவரை போராடு. உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருக்கிறேன். எத்தனை சொத்து சுகங்களை நாம் சேர்த்தாலும் உயிர் பிரிந்த பிறகு அவை நம்மோடு வருவதில்லை. ஆனால் எத்தனையோ பிறவிகளில் செய்த கர்ம வினை மட்டும்
எப்போதும் கூட வரும். எனவே வாழும்போது நல்வினை தீயவினை இவையே சரியாக அறிந்து செயல்படுத்தி வாழுங்கள். ஏன் இவ்வளவு சோகத்தில் ஆழ்ந்துள்ளாய்? உன் துயரங்களை என் காலடியில் வைத்துவிட்டு மன நிறைவுடன் செல். தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். நடக்கும்போது கால் வலிக்கும், சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். அதுபோல துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம் தான் ஏற்படும். அதனால் சற்று மனதை ஈசன் மீது வைத்தாள். அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கையில் தான் உள்ளது. நினைத்த உடனே செயலில் இறங்குங்கள். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதும் இல்லை என்பதும் ஒன்றுதான். எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கும் போதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. இதனால் எல்லாம் நீ வீழ்ந்துவிடப் போவதில்லை. அப்படியே நீ தனியாக விழுந்தாய் என்றால் உன்னை தூக்கிவிட என்றும் நான் இருக்கிறேன். இன்றும் ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அதிலே இருந்து வருத்தப்பட்டு இருக்காதே. நேரத்தை வீண் செய்யாதே. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாத வரை உங்களுக்கு உங்களை தவிர வேறு எதிரியும் இல்லை, துரோகியும் இல்லை. உன்னை பற்றி எல்லாம் அறிந்துதான் நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன். என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை உணர்த்தவே எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திருக்கதான். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை கொள்ளாதே. சம்பாதிக்கும் போது அப்பாவின் அருமையும் சமைக்கும் போது அம்மாவின் அருமையும் தெரியும். அதனால் மற்றவர்களுடன் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு. அவர்கள் பெருமைப்படும்படி நான் எப்போதும் உனது சக்தியாக இருப்பேன். நீங்கள் அமைதியை காக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் விளையாட்டாக சொல்லும் ஒரு சொல் கூட இன்று பெரிய பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக இருக்க நேரிடும். அதனால் எங்கும் எதிலும் கவனம் வேண்டும். யோசிக்காமல் பேசி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே. ஓம் நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே இரு. மனநிலை சீராக இருந்தால் சூழ்நிலையை மாற்றிவிடலாம். நம் மனநிலையை யாரும் கலைத்து விடாத வண்ணம் அப்படி பாதுகாக்க வேண்டும். இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நெருகாதே. நாளை அடைய போவதை நினைத்து முன்னேறி செல்லுங்கள். உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம். அதற்கான சக்தி உனக்கு உள்ளது. நான் அதை உனக்கு கொடுத்திருக்கிறேன். காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அது காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். மறந்தவர்களை எண்ணி நீங்கள் நிம்மதி இழக்காதீர்கள். உங்கள் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் ஈசன் மறந்து போவதில்லை. நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே உன்னுடன் வருவேன். படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு? நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் நீ வந்த பாதையை பின்னோக்கி பாரு. இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய், இன்னும் கொஞ்சம் தூரம்தான். முன்னோக்கி செல், துணிந்து செல். தனியாக நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக்கொள். நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்து விட்டது என்று கலங்காதே. இன்னும் எதுவும் முடியவில்லை. நான் உன் பக்கம் உள்ளவரை நீ எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறாய். ஆகவே நடக்கும் துன்பத்தை நினைத்து வருந்தாதே. இன்னும் நீ கேளாத செல்வதையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாக இருப்பாய். உனக்கு நன்மையே நடக்கும். நீ ஒருவர் ஒன்று வைத்திருப்பதை பார்த்து அதே போல் வேண்டும் என்று நினைக்காதே. அது உனக்கு தேவையா இல்லையா என்று சிந்தித்து பார். பிறகு தேவையற்ற சிக்கல்கள் குறையும். அந்த நொடியில் நான் உன்னுடன் இருப்பேன். இந்த தருணத்தில் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன். நீ பயப்பட வேண்டாம். ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு தேவையானதை நான் தருகிறேன். நீ மகிழ்ச்சியாக இரு. அது வேண்டும், இது வேண்டும் என சுயநலத்துடன் இருக்காதே. எனக்கு எது நல்லதோ அதை செய் என வேண்டிக்கொள். உனக்கு உரியது கிட்டும். நீ தேட வேண்டியதில் தெளிவாக இருந்தால் நீ அடைய வேண்டியது உன் அருகில் இருக்கும். தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்திடு. அது உன்னை காக்கும். நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன். நீ எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறாய். ஒருபோதும் தோல்விகளை கண்டு பயந்து ஓடாதீர்கள். வாழ்க்கையில் தோல்விகள் உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை துரத்தி கொண்டு ஓடுங்கள். நீங்கள் வெற்றியை துரத்துவதை நிறுத்தினாலா தோல்விகள் உங்களை துரத்துவதை வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் வெற்றியை துரத்தி கொண்டு ஓடினால் தோல்வியே உங்களிடம் தோற்று போய் நின்றுவிடும். உங்களிடம் தோற்பதற்காகவே தோல்வி உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. அதை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் உங்களை எந்த முடிவுகளையும் எடுக்க வைக்கலாம். ஆனால் அதற்காக ஒருபோதும் உங்கள் கனவுகளை நீங்களே உடைத்து விடாதீர்கள். வாழும் வாழ்க்கையில் உங்களின் அடையாளம்தான்
உங்களுக்கு அனைத்தையும் விட முக்கியம். எதற்காகவும் அந்த அடையாளம் அழிந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். சும்மா இருப்பது கூட சுமையாக தெரியும். சோம்பேறிகளுக்கு தரையில் நின்று கொண்டிருக்கும் கப்பல்கள் கடலில் மூழ்குவதில்லை. எந்த முயற்சியையும் செய்யாதவர்களின் வாழ்வில் எந்த துன்பங்களும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. கடலில் இறங்கி கடும் புயலையும் சூறை காற்றையும் எதிர்த்து பயணம் செய்யும் கப்பல்தான் மறுகரையை அடைய முடியும். துன்பங்களையும் தோல்விகளையும் எதிர்த்து போராடும் மனிதன்தான் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய முடியும். வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டு நீங்களும் அவர்களாகவே மாறிவிடாதீர்கள். உங்களுக்கென ஒரு தனித்துவம் இருக்கிறது. நீங்கள் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது என்ன என்பதை கண்டுபிடிங்கள். அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். எது ஒன்றிலும் நம்மால் சரியாக செய்ய முடியாது என்று நீங்களே முடிவெடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் ஜெயிப்பதும் தோற்பதும் முக்கியமில்லை. கடைசி வரையில் நம்பிக்கையுடன் இருப்பதே மிகவும் முக்கியம். உங்கள் நம்பிக்கைக்கு இந்த உலகமே முடியாது என்று சொல்லும் எதையும் வெற்றிகரமாக முடித்து காட்டும் வலிமை உண்டு. முதலில் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பயந்து கொண்டு எளிமையான வாழ்க்கை கிடைத்துவிட்டால் போதும் என்று எதிர்பார்க்காதீர்கள். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்கள் மனதிற்கு பிடித்த முடிவை மட்டும் எடுங்கள். உங்கள் மனதிற்கு பிடித்த காரியத்தை செய்வதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அதற்கேற்றவாறு சாதகமான சூழ்நிலைகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். மன பலவீனம் உள்ள மனிதன் நாணல் புல்லுக்கு சமம். அது காற்றடிக்கும் பக்கமெல்லாம் வளைந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள் ஆலமரத்தை விட அதிக வலிமை இருக்கிறது. நீங்கள் தான் அதை இன்னமும் பயன்படுத்தாமல் பயந்து கொண்டு லேசான காற்றுக்கு கூட சாய்ந்து விடுகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதே உங்கள் சிந்தனையாக இருக்கட்டும். வேறு என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் சிந்திக்காதீர்கள். அதை பற்றி கவலைப்படவும் செய்யாதீர்கள். அதனால் உங்களுக்கு தீமைகள் தான் விளையுமே தவிர ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை. நீ நேர்மையாக இருந்தால் உன்னை பார்த்து எல்லோரும் கேலி செய்வார்கள் தான். அதையும் தாண்டி நேர்மையாக இருந்தால் எல்லோரும் உன் மீது கோபப்படுவார்கள். அதையும் தாண்டி நீ நேர்மையை கைவிடாமல் இருந்தால் எல்லோரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்வார்கள். எதுவும் சாத்தியமில்லை என்று யோசிக்க கூட செய்யாதீர்கள். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் வென்று வெளியில் வர உங்களால் முடியும். எதையும் எப்படி சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டு நின்று விடாதீர்கள். நினைத்ததை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று யோசியுங்கள். நிச்சயம் வெல்வதற்கான வழிகள் பிறக்கும். நம்பிக்கை இருப்பவன் எதை கண்டும் பயப்படுவதில்லை. பயப்படுகிறவன் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பயந்து கொண்டேதான் இருப்பான். உங்களுக்குள் இருக்கும் பயத்தை கொன்றுவிடுங்கள். இல்லை என்றால் உங்கள் பயமே உங்களை கொன்றுவிடும். வாழ்க்கையில் நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் எட்டிவிடலாம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தெளிவாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எந்த குறிக்கோளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்காதீர்கள். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வெறும் குப்பை மேடுதான். உங்கள் குறிக்கோளில் நீங்கள் உறுதியாக இருந்துவிட்டால் உங்கள் பாதையில் குறுக்கீடுகள் என்று எதுவும் வராது. நமக்கென்று இருப்பது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நமக்கென்று இல்லாத எதுவும் நமக்கு கிடைக்காது என்றெல்லாம் நினைத்து கொண்டு எதையும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் முயற்சி செய்தால்தான் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதையே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்கள் முயற்சியால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. கடந்த காலம் என்பது ஒரு அனுபவம், எதிர்காலம் என்பது ஒரு ரகசியம். அந்த எதிர்கால ரகசியங்களை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம். நம்மால் எதை பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அதை ஜெயிக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை நீங்கள் நினைத்த பாதையில் பயணிக்காமல் வேறு எங்கெங்கோ தவறான பாதைகளில் சென்றுவிடும். நமக்கு எதிராக வரும் போட்டிகளை எதிர்த்து நின்றால்தான் நமது பலம் என்ன என்பது நமக்கே தெரிய வரும். எதிர்ப்புகளை கண்டு பயந்து விலகிவிட்டால் எதற்கும் யாருக்கும் பயனற்ற ஒரு வீணான வாழ்வை தான் வாழ வேண்டியிருக்கும். உங்கள் பாதையில் எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தால் அதை எதிர்த்து போராடுங்கள். போராடி கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். போராட கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையையே ஜெயிக்கிறான். ஒரு கதவு மூடப்பட்டால் அதை விட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று நமக்காக திறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு திறக்கப்படும் வழிகளையும் வாய்ப்புகளையும் தவறவிடாதீர்கள். வெளியில் தெரியும் காயங்கள் உன்னை பெரிய அளவில் பாதித்து விடாமல் பார்த்துக்கொள். உனக்குள் இருக்கும் காயங்களை யாருக்கும் தெரியாமல் வைத்திரு. அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும். உன் வீழ்ச்சியை பார்க்க நினைப்பவர்களுக்கு உன் வளர்ச்சியை மட்டும் பரிசாக கொடு. அவர்களுக்கு அதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவும் இருக்க முடியாது. நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் லாபத்தை எப்போதும் பார்க்கவே முடியாது.
கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் சந்தோஷத்தை எப்போதும் சந்திக்கவே முடியாது. தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் என்றும் வெற்றியை அடையவே முடியாது. நமக்கு எதிராக நிற்பவர்களை ஒரே பேச்சில் நம்மால் மாற்றிவிட முடியாதுதான். அதற்காக நமது வெற்றியை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை சரியாக திட்டமிடுங்கள். தெளிவான பாதைதான் எளிதான பயணத்திற்கு ஒரே வழி. எந்த தெளிவும் இல்லாத குழப்பங்கள் நிறைந்த பாதை உங்கள் பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிடும். உங்கள் முன்னேற்ற பாதையில் 1000 தடுமாற்றங்கள் வரலாம். ஆனால் உங்கள் பயணம் என்றும் தடமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன தடைகளை கண்டு தடம் மாறிவிட்டால் என்றுமே நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. எல்லாம் என் தலைவிதி என்று சோர்ந்து விட வேண்டாம். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டான். விதியையும் வெல்ல நினைப்பவன் தான் எதையும் சாதித்து காட்டுவான். எதையும் முடியாது என்று கைவிடுவதற்கு முன்பு ஒரு முறையாவது அதை முயற்சி செய்து பார்த்து விடுங்கள். முயற்சி இல்லாமல் எந்த வெற்றிகளும் இல்லை. தொடர்ந்து முயற்சித்து தோற்றவர்களும் இல்லை. எதிர்பார்க்கும் போதெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதில்லை. வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள். முந்துகிறவர்களுக்கே இங்கே முதலிடம் கிடைக்கப்பெறும். போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த வாய்ப்பையும் தள்ளிவிடாதீர்கள். பிறகு நீங்கள் தான் வாய்ப்பு கிடைக்காமல் தவறவிட்ட வாய்ப்பை நினைத்து தவிப்பீர்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இங்கு முந்திக் கொள்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகளை தவற விடுபவர்கள் 1000 தகுதிகளை பெற்றிருந்தாலும் தோல்வியை தான் சந்திப்பார்கள். சாதனை புரிய ஆசைப்படுகிறவன் புத்தகங்களோடு இருப்பான். சாதனை புரிந்தவன் அந்த புத்தகத்தில் இருப்பான். நீங்கள் செய்ய போகும் சாதனைகளால் நீங்களும் மற்றவர்களுக்கு பாதையை தந்தவர்களாக உயர்ந்து விடுவீர்கள். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் சில கூட்டாளிகள் வழியில் விலகிவிடலாம். ஆனால் உங்கள் சொந்த பயணமும் முக்கியமானது. உங்களோடு பயணிக்கும் எல்லா உறவுகளும் இறுதி வரை உங்களோடு நீடிக்காது என்ற யதார்த்தத்தை உணருங்கள். நீங்கள் தனியாக பயணம் செய்தாலும் உங்கள் சொந்த இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணம் செய்யுங்கள். நாம் எந்த கருத்தை உணர்கிறோம் என்பதல்ல, நாம் பெறுகின்ற கருத்துக்களில் எதை ஜீரணிக்கிறோம் என்பதே நமக்கு வலிமையை சேர்க்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்பதல்ல, சொல்கின்ற கருத்தை நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம் என்பதே நம்மை எல்லோர் மத்தியிலும் ஒரு முன்மாதிரியாக மாற்றுகிறது. உங்களின் நம்பிக்கை ஒரு தொலைநோக்கியை போன்றது. அது தொலைவில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க உதவுகிறது. கஷ்டமான நேரங்களில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்னும் சிறந்த நாட்கள் உங்கள் வாழ்வில் வரவிருக்கின்றன. இங்கு தவறு செய்து தோற்று போனவர்கள் மிகவும் குறைவுதான். தன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு வருகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்களே வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள். செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். சில நேரம் வாழ்க்கை நம்மை காயப்படுத்தியும் பார்க்கும். காயப்பட்டால் கலங்கி நிற்காதே. காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. எதையும் கற்றுக்கொள்ளாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது.